ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை தொடர்பான புதிய அப்டேட். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் 18 மாத டிஏ நிலுவைத் தொகை தொடர்பான புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்த நிலுவைத் தொகையை ஊழியர்களுக்கு விடுவிக்க முடியும். இந்த டிஏ நிலுவைத் தொகை ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரை உள்ளது. அமைச்சகம் இதை உயர்த்தினால் ஊழியர்களின் சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பை காணலாம். பாரதிய இம்யூனிட்டி மசூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகேஷ் சிங் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தொற்று நோய்களின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை இப்போது திரும்ப பெற வேண்டும் என்று கூறினார். ஜனவரி 25ஆம் தேதி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அந்த திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. அனுப்பப்பட்ட திட்டத்தில் சவாலான காலங்களில் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் முக்கிய பங்களிப்பை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் என்று முகேஷ் சிங் கூறினார். கோவிட் காலத்தில் நிறுத்தப்பட்ட 3 தவணைகளை எதிர்வரும் பட்ஜெட்டில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ஜனவரிக்கு பிறகு ஊழியர்களுக்கு 4% டிஏ உயர்வு பரிசாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் ஊழியர்களின் அகவிலைப்படி 50% உயரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.